ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளர் மீது திமுகவினர் தாக்குதல், சீமான் கடும் கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திறம்பட நடத்தியதற்காக ஞானேஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா வேண்டுகோள். 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத வரலாறு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிப்பு. ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்பவில்லை என்றால் தான் அதை இராணுவ ரீதியாக முடிவெடுத்து விடுவேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மீது கொடுந்தாக்குதல் நடத்திய திமுக முரடர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அம்மாப்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்றார். அப்போது கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் அவரை திமுக முரடர்கள் கடுமையாக தாக்குதல் தொடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். திமுக முரடர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து தங்கையின் நிலை கண்டு மனம் மிகவும் வேதனையடைந்ததாக கூறினார். கருத்துக்களால் எதிர்கொள்ளும் திறனற்ற கோழைகள் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு வெற்றி பெற நினைப்பது வெட்கக்கேடானதாகும். மேலும் திமுக ஆட்சியில் இருந்து 5 ஆண்டு காலமும் பள்ளி படிக்கும் சிறுமிகள் முதல் வீட்டில் தனியாக இருக்கும் பாட்டிகள் வரை பெண்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியது. தற்போது 5 ஆண்டு கால ஆட்சியும் முடிந்த பிறகும் பெண்கள் மீதான தாக்குதல்களை திமுக முரடர்கள் தொடர்வது அதிகார மமதையின் உச்சமாகும் என்று தெரிவித்தார். எனவே தமிழ்நாட்டின் காவல்துறையையும் சட்ட ஒழுங்கையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தேர்தல் ஆணையம் பாபநாசம் தொகுதி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மீது கொடுந்தாக்குதல் நடத்திய திமுக முரடர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நாளை பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சி மாபெரும் கண்டன போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திறம்பட நடத்தியதற்காக ஞானேஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திறம்பட நடத்தியதற்காக ஞானேஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அசாமில் பாஜக 100 இடங்களையும் மேற்கு வங்காளத்தில் 200 இடங்களையும் பிடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் பாஜக வேட்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என தெரிவித்தார். 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பதிவில் அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கப்பட்ட அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியதென நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர் என்று தெரிவித்தார். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. மேலும் 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்று கூறினார். ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்பவில்லை என்றால் தான் அதை இராணுவ ரீதியாக முடிவெடுத்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் போரை முடிவுக்கு கொண்டு வர அவசரப்பட மாட்டேன் என்றும் தான் மிக சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்றும் தெரிவித்தார்.
ஆனால் ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்பவில்லை என்றால் தான் அதை இராணுவ ரீதியாக முடிவெடுத்து விடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஈரான் போர் நிறுத்த காலத்தில் தனது ஆயுத கிடங்குகளை சிறிதளவு நிரப்பி இருக்கலாம், ஆனால் அமெரிக்க இராணுவத்தால் அவற்றை ஒரு நாளுக்குள் அழித்துவிட முடியும் என்று தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் குறைபாடுகளை பெரிய அளவில் குறைக்க கூற முடியவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் குறைபாடுகளை பெரிய அளவில் குறைக்க கூற முடியவில்லை, ஆனால் அவர்களால் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவிற்கு தேர்தலுக்கும் ஒரு முகம் இருக்கும், தேர்தலுக்கு பின்னர் ஒரு முகம் இருக்கும் என்று தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு 3-4 நாட்களுக்கு முன்பு சாதாரண மக்கள் எடுத்துக்கொண்டு போன அவர்களுடைய செலவினங்களுக்காக எடுத்துக்கொண்டு போன பணம், அவர் நகை வியாபாரிகள் அதை போன்ற வியாபாரிகள் எடுத்துக்கொண்டு போன பணத்தை எல்லாம் துருவி பிடித்தார்களே தவிர கடைசியிலே அரசியல்வாதிகள் கொண்டு போய் போன பணத்தை அவ்வளவாக பிடித்ததாக தெரியவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த அவனுடைய ஒட்டுமொத்தமான முகம். மதுராந்தகத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் அதிகாரி மாலதிகளன் ஆய்வு செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நேற்று முடிவடைந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வாக்கு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் மதுராந்தக தொகுதியில் வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுராந்தகத்தில் அமைந்துள்ள சுவம் தனியார் கல்லூரியில் சீல் வைத்து காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு தேர்தல் நடத்தை அதிகாரி மாலதிகளன் வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர், முக்கிய அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் மூடி சீல் வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1683 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட 2256 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு அறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கப்பட்டு வேட்பாளர்கள், முகவர்கள், மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான அருணா, மாவட்ட தேர்தல் பார்வையாளர் சோட்டா சிங் ஆகியோர் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் மூடி சீல் வைக்கப்பட்டது. கோவையில் தன்னார்வ அமைப்பினர் ஆதரவற்ற குழந்தைகளை ஒரு நாள் சுற்றுலாவாக சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்ற நிகழ்வு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் ரவுண்ட் டேபிள் வடக்கு மற்றும் லேடிஸ் சர்க்கிள் ஆகிய அமைப்புகள் இணைந்து பிளைட் ஆஃப் ஃபேண்டசி எனும் திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகின்றனர். இத்திட்டம் ஆதரவற்ற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் விமானத்தில் பயணிக்கும் வகையில் செயல்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு போத்தனூர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளை கோவையில் இருந்து ஒரு நாள் சுற்றுலாவாக சென்னைக்கு விமானத்தில் அழைத்து புதிய அனுபவத்தை மாணவர்களுக்கு தன்னார்வ அமைப்பினர் வழங்கியுள்ளனர். இதனால் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். இதுகுறித்து தன்னார்வ அமைப்பினர் கூறுகையில், ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் பல குழந்தைகளுக்கு தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். அத்தகைய கனவை நனவாக்கும் வகையில் இந்த சேவையை வருடா வருடம் செய்து வருவதாக தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் 20 தலைவர் ராகுல் கிருஷ்ணகோபால், லேடிஸ் சர்க்கிள் சேர்பெர்சன் நிகிதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கனவு இந்த ஃப்ளைட்டில் பயணிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த வசதி வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு நாங்கள் அந்த கனவை ஃபில்ஃபில் பண்ணுறது தான் இந்த மோட்டிவ். ஸோ அவங்களுக்கு ஒரு அந்த 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 ஒரு நாள் அந்த ஒரு அவங்க சந்தோஷம் அந்த இது. கோவில்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் பெண் ஒருவரின் வாக்கை கள்ள ஓட்டாக பதிவான சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வஉசி நகரைச் சேர்ந்த காளியம்மாள் ஏவி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்த வந்தார். அப்போது அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் தான் இன்னும் வாக்களிக்கவில்லை, தன்னுடைய வாக்கை எப்படி யார் போட்டார்கள் என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து காளியம்மாளை சேலஞ்ச் வாக்களிக்க அதிகாரிகள் அறிவுறுத்திய நிலையில் அவர் சேலஞ்ச் வாக்கு செலுத்தினார்.
ஆலங்குடி தொகுதியில் சீல் வைக்கப்பட்ட வாக்கு இயந்திரம் கொண்ட வாகனத்தை திமுகவினர் பின்தொடர்வதாக கூறி அதிமுக, தாவிக உள்ளிட்ட கட்சியினர் வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி நெடுவாசல் கிழக்கில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்களை காவல்துறையினர் வாகனங்கள் மூலம் எடுத்து சென்றனர். திமுகவினர் வாகனத்தை பின்தொடர்வதாக கூறி அதிமுக, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சியினர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வாகனத்தை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலந்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து சென்ற வாகனத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் குமணஞ்சாவடி வழியாக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வாகனம் மூலம் காஞ்சிபுரத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. அப்போது அந்த வாகனத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டு வாகனத்திற்கு சீல் வைக்காமல் எடுத்து செல்வதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பூவிருந்தமல்லி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வாகனம் எடுத்துச் செல்லப்பட்டது. வாழப்பாடி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் முதியோர் ஒருவரின் வாக்கு கள்ள ஓட்டாக பதிவான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே எழில் நகரைச் சேர்ந்த முதியவர் பலராம சுப்பிரமணியன் வாழப்பாடி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க உரிய ஆவணங்களுடன் வந்தார். அப்போது தேர்தல் அலுவலர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட்டுகள் ஏற்கனவே உங்கள் வாக்கை யாரோ பதிவு செய்து விட்டதாக அவரிடம் கூறினர். இதனை கேட்ட முதியவர் அதிர்ச்சி அடைந்து தனது ஓட்டை வேறு ஒருவர் எப்படி போட முடியும் என வாக்குவாதம் செய்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் பறந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் தீவிர பாதுகாக்கப்பட்ட மேற்பகுதியில் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஆலயத்தின் கொடிமரத்தில் மேற்பகுதியில் 5 மீட்டர் உயரத்தில் தாழ்ந்த ஹெலிகாப்டர்கள் பறந்து சென்றதுடன் அதிலிருந்தவர்கள் ஆலயத்தின் மேற்பகுதியை படம் பிடித்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது குறித்து சபரிமலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் என தெரிய வந்தது. தற்போது திடீரென தடை செய்யப்பட்ட பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பறந்த விவகாரம் தொடர்பாக சபரிமலை பாதுகாப்பு அதிகாரியும் காவல்துறை கூடுதல் இயக்குநருமான ஸ்ரீஜித் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை மர்ம நபர் ஒருவர் தீ வைத்ததால் அதன் அருகில் இருந்த கடை தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த மணவாளன் நகரில் சதீஷ் என்டர்பிரைசஸ் பழைய இரும்பு பொருட்கள் வாங்கும் குடோன் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் கடையின் அருகே குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை மர்ம நபர்கள் தீப்பற்றி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கடையின் அருகே எரிந்து கொண்டிருந்த தீ கடை முழுவதும் மளமளவென பரவி உள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கடையின் உரிமையாளருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவலை தெரிவித்து உள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ கடை முழுவதும் பற்றி எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. இச்சம்பவம் குறித்து மணவாள நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பேட்டை அருகே தாவிக பொறுப்பாளரை திமுக நிர்வாகி அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி தோப்பு தெருவைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக பூண்டி கிளை பொருளாளர் வேலாயுதம் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி வேலாயுதத்தை அரிவாள் வெட்டிவிட்டு ஓடிவிட்டார். இதில் படுகாயமடைந்த வேலாயுதத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த காரில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் பைத்தியகவுண்டன் புதூர் பகுதியான சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவை சூலூர் பகுதியை சேர்ந்த அஜித் சீதாலட்சுமி தம்பதியினர் 4 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர்.
இந்நிலையில் காரின் முன்புறத்தின் இடது சக்கரம் வெடித்ததால் நிலை தடுமாறிய கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது தூக்க கலக்கத்தில் சென்ற 5 பேர் பயணித்த கார் விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் குமாரசாமி புதூர் பகுதியைச் சேர்ந்த மன்சூர் தனது மனைவி வகீதா பானு, மகன் அஜ்மல், மைத்துனர் சாதிக், மாமியார் ஹாபி ராமா ஆகியோருடன் ஆத்தூரில் உள்ள உறவினர் துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு பின்னர் வீடு திரும்பினர். அப்போது வாழப்பாடி அருகே முத்தம்பட்டியில் மன்சூரின் மகன் அஜ்மல் தூக்க கலக்கத்தில் கார் ஓட்டியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலை பக்கவாட்டு சுவற்றின் மோதி இடதுபுறம் உள்ள சாக்கடை வாய்க்காலில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இதில் அனைவருக்கும் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர்களை சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வாழப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்திக்காட்டானூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திமுக நிர்வாகி மாரியப்பன் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அத்திக்காட்டானூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திமுக நிர்வாகி மாரியப்பன் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் காலை முதலே உணவு கூட உட்கொள்ளாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றி வந்ததால் திடீரென மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தாரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே மர்ம நபர் ஒருவர் இரவு வீட்டிற்குள் புகுந்து தாயையும் மகனையும் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருத்தானூரை சேர்ந்த சத்யா கணவரை பிரிந்து தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சத்யாவின் வீட்டிற்குள் இரவு மர்ம நபர் ஒருவர் புகுந்து சத்யாவையும் அவரது 10 வயது மகன் கிஷாந்தையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினார். இதில் சிறுவன் கிஷாந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் அலறியபடி ஓடி வந்த சத்யாவை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற மகா சண்டியாகம் விழாவில் ஏராளமான ஜப்பான் நாட்டவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே பிரயாடி பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் மகா சண்டியாகம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு மகா சண்டியாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஜப்பான் நாட்டவர்கள் தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் துணிகளை அணிந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகா சண்டி ஹோமம் 2 நாளாக சிறப்பாக நிறைவடைந்தது. அதில் பங்கேற்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஜப்பான் நாட்டிலேருந்து ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. ஆலயத்துக்கு மட்டும் ஹோமத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆலய தரிசனங்களுக்காக வந்திருக்காங்க. 15 நாள் ஆலய சுற்றுப்பயணம், நவகிரக ஆலயங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு கலாச்சாரப்படி சாரி புடவை கட்டி இதை நம்ம என்ன முறைப்படி எப்படி வணங்குவோமோ அந்த முறைப்படி எல்லாம் வணங்கி ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக போகிறாங்க. நாம் எதிர்பார்த்தது நடக்கிறதா என்பது மே 4ஆம் தேதிதான் தெரியும் என்று பிரபல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சாதனையாக தமிழகத்தில் 85% வாக்குகள் பதிவானது. இளம் தலைமுறையான வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தினர். இந்நிலையில் பிரபல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அதில் தேர்தல் முடிவை யாராலும் கணிக்க முடியாது என்று கூறினார். மேலும் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் விளம்பரங்களில் நடிக்க பல கோடிகள் கொடுத்தும் ஒரு சில விளம்பரங்களில் நான் நடிப்பதை தவிர்த்து உள்ளேன் என்றார். இந்த தேர்தல் முடிவும் அப்படித்தான் இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்று நாம் எதிர்பார்த்தது நடக்கிறதா என்பது மே 4ஆம் தேதிதான் தெரியும் என்று தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் டெல்லி அணிக்கு திரும்ப ஆஸ்திரேலியா அனுமதி வழங்கியுள்ளது. IPL 2026 தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் காயத்திலிருந்து மீண்டு டெல்லி அணிக்கு திரும்ப கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அனுமதி வழங்கியுள்ளது. இச்செய்தி புள்ளிப்பட்டியலின் நடுப்பகுதியில் தடுமாறி வரும் டெல்லி அணிக்கு உற்சாகம் ஊட்டியது.
கடைசி ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்த டெல்லி திணறி வரும் நிலையில் ஸ்டார்க்கின் யாக்கர்கள் அணிக்கு கை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளர் மீது திமுகவினர் தாக்குதல், சீமான் கடும் கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திறம்பட நடத்தியதற்காக ஞானேஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா வேண்டுகோள். 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத வரலாறு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிப்பு. ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்பவில்லை என்றால் தான் அதை இராணுவ ரீதியாக முடிவெடுத்து விடுவேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.